ஏன்னா நிறைய பேர் டென்டிஸ்ட்ரினா வந்து வெறும் பல்லு வண்டி தான் பார்ப்பாங்க. அண்ட் ஜென்ரல் பப்ளிக்கும் டென்டிஸ்ட்ரி ஒரு டாக்டர் ஃபீல்டுனே வந்து they are not thinking. Hospitals restrictions, timings, appointments, there will be a lot of restrictions from the managements. I thought, why not to start நிறைய பேருக்கு ஓரல் ஹைஜீனா ஜஸ்ட் வந்து ப்ரஷ் பண்ணால் போதும்னு நினச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க, எதுக்காக மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு விஷயத்தை பற்றியும் என்னென்ன பிரச்சனை வரும் வாயில் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். Hello all, welcome to very first episode of Ananshi Dental Care podcast. I am Dr. Bharath, founder of Ananshi Dental Care. I'm Dr. Radhika Sridharan, co-founder of Ananshi Dental Care. We are not just partners in dentistry, லைஃப்ல கூட நாங்கள் பார்ட்னர்ஸ். ஸோ அப்போனா we argue between toothbrush in home as well as in clinic போல. எஸ், பட் ஸ்டில் we manage to smile every day. Okay, let's rewind கொஞ்சம் முன்னாடி போகலாம். Why dentistry, why health care? என்ன ரீசனுக்காக யூ ஹவ் டேக்கன் டென்டிஸ்ட்ரி? ஆக்சுவலி ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ் பார்க்க பயாலஜி ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து ரொம்ப வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க மெடிசன் போகணும். ஸோ அதனால் வந்து டென்டிஸ்ட்ரி வந்து எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே இன்ட்ரெஸ்ட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக படிக்கணுன்றதுக்காக அதனால் நான் டென்டிஸ்ட்ரி சூஸ் பண்ணேன். யூ நோ தட் நான் எப்படி டென்டிஸ்ட்ரி எடுத்தேன்னு, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். ஐ டெல் யூ ஸ்மால் ஸ்டோரி. லைக் ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே வந்து ஐ எம் லிட்டில் ஃபாண்ட் ஆஃப் மெடிசன். ஸோ நான் எப்போல்லாம் டாக்டர்கிட்ட போகிறேனோ பேரண்ட்ஸ் என்ன வந்து யங் ஏஜில் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறச்சு. ஸோ ஐ பி லிட்டில் ஈகர் வாட் டாக்டர் இஸ் ப்ரிஸ்கிரைபிங் மெடிசன்ஸ், என்ன எழுதி தராங்க, எதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க, எதுக்காக மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. அடிக்கடி டாக்டர்ஸ் கிட்ட போய் நம்ம பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் ஸோ அது என்ன தான் பண்ணுறாங்க, என்னென்ன இஷ்யூஸ்க்கு என்ன மெடிசன் எழுதி தராங்கன்னு ஐ வாஸ் லிட்டில் எக்ஸைட்டட் இன் யங் ஏஜ் இட் செல்ஃப். ஸோ அந்த யங் ஏஜ்லேருந்து இருந்த அந்த நிறைய டாக்டர்ஸ் பார்த்த இன்ஸ்பிரேஷனும் வே ஆஃப் அப்ரோச் அண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால தான் நான் ஹவ் சோசன் திஸ் thing as a career. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம தான் நம்ம ஃபேமிலியிலேயே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர்ஸ். ஆமாம், we are proud to say that we are first generation doctors. So number first when we enter into the college, I think we still can remember tooth models, preclinical works la நம்ம வந்து before we enter into the clinical practice college days la I think plaster I think yes. So how do you feel when you enter into your college? ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ண உடனே ப்ராஸ்டோ ப்ரீ கிளினிக்கலில் ஒரு க்யூப் பண்ண சொல்லுவாங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில். எடுத்தோடனே ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். பட் எவ்வளோ ப்ரெசிஷன் டென்டிஸ்ட்ரி, எவ்வளோ ப்ரெசிஷன்றது அதுலேயே நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நான் காலேஜ்குள்ளே உள்ள என்ட்ரி ஆனோடனே லைக் ஐ லவ் அனாட்டமி. இன்ஃபேக்ட் அனாட்டமி இஸ் வெரி யூனிக். பேசிக் சயின்ஸில் வந்து அனாட்டமி தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் எந்த டாக்டர்ஸ், யார் டென்டிஸ்ட், எந்த மெடிக்கல் பீப்புள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேசிக் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி இஸ் அ வெரி பேசிக்ஸ் சயின்ஸ் சப்ஜெக்ட் அது. ஸோ அனாட்டமியில் எனக்கு அந்த டிசெக்ஷன் ஹாலெல்லாம் பார்த்தோன்னா ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. So first time when I entered into the anatomy hall, it was completely in different situation, and we can see lot of cadavers and dissections. So I am happy that I am proud that the moment I enter into college anatomy ulla entry on, I feel okay, I've started as a career as a doctor or a dentist நம்ம உள்ள entry ஆறோன்னு I started feeling happy about it. So that's all that's how it started with college daysல நம்மளோட initial phaseல plaster of parisல வந்து டியூப் பண்றது, anatomy, basic science, physiology, biochemistry எல்லாம் வந்து ஒரு பேசிக் சயின்ஸில் we entered and we started learning the and not only that third yearல general medicine, general surgery. Okay, so it is not restricted, dentistry is not just restricted to head and neck. so நம்ம எல்லா சிஸ்டம் பற்றியும் படிப்போம். so we need to know about the patient details, எல்லாத்த பற்றியும் தெரியணும். so general medicine covers everything and general surgery gives an idea about everything. so அதனால் அதுவும் வந்து it's very useful for us. So medicine, surgery, and we also touch the phase of medicine and surgery in college days in third years, right? ஸோ ஏன்னா நிறைய பேர் டென்டிஸ்ட்ரினா வந்து வெறும் பல்லு வண்டி தான் பார்ப்பாங்க, பேசிக் மெடிக்கல் நாலேஜ் இருக்குமா இல்லையா அப்படின்ற நிறைய பப்ளிக் நிறைய பேஷண்ட்ஸ்க்கே வந்து அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. வி ஸ்டடி ஒன்லி அபவுட் த டூத் ரிலேட்டட் ஸ்டஃபா இல்லை என்ன? ஹவு டஸ் வி ஆக்சுவலி பேஷண்ட்ஸ்க்குமே என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, இஃப் தே ஆர் அலர்ஜிக் டு எனி மெடிசின்ஸ் வந்து கிளினிக்கில் சொல்லவே மாட்டாங்க. தே திங்க்
பல்லு தானே அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் வி நீட் டு நோ எவ்ரி ஹிஸ்ட்ரி ஆஃப் தெம். அப்போ தான் வந்து ஏதாவது அலர்ஜி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஜென்ரல் கண்டிஷன்ஸ் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி we can prescribe medicine and we can plan the treatment based on that. ஸோ அது ரொம்ப முக்கியம். அது வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கும் அவேர்னஸ் இல்லை, அண்ட் ஜென்ரல் பப்ளிக்கும் டென்டிஸ்ட்ரி ஒரு டாக்டர் ஃபீல்டுனே வந்து they are not thinking. ஸோ அப்போ ஒரு பேஷண்ட் சுகர் பிபிலாம் இருந்தனா ஆப்வியஸ்லி ஐ திங்க் தே ஹாவ் டு டிஸ்க்ளோஸ் டு த டாக்டரில். அதாவது என்ன ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் ப்ராக்டிஸில். Yes. And not only that, pregnancy or ஏதாவது ஹார்மோனல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஆர் இஃப் தே ஆர் கோயிங் ஃபார் எனி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், அதையும் வந்து சொல்லணும். பிகாஸ் ஹார்மோன்ஸ் பிளே அ மெயின் ரோல். ஸோ அது சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரெக்னென்சியில் யூ கே நாட் பெர்ஃபார்ம் ஆல் த ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் த பேஷண்ட். ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் ஆல்ரெடி யூ நோ வி கே நாட் ப்ரிஸ்கிரைப் மெடிசின்ஸ். பாரா தவிர வேறு எதுவும் கொடுக்க முடியாது. பேஷண்ட்ஸ் வந்து அதையும் வந்து And even X-rays also we we cannot cannot just take. like that take a radiation exposure for pregnancy patients. But still, எப்படி what did you do? How did you start your practice? எப்படி எடுத்துட்டு போனீங்க நீங்க? ஸோ காலேஜ் படிக்கும்போதே ஐ ஒர்க்ட் வித் மெனி ஆஃப் மை சீனியர் டாக்டர்ஸ், அண்ட் முடிச்சிட்டும் ஐ ஒர்க்ட் வித் மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் சீனியர் டாக்டர்ஸ். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கே தோணும் we need to start our own practice with all confidence. ஸோ அப்போ தான் நம்ம ஜேர்னியை வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். 2018 we started our own private practice. ஓகே. See, நான் காலேஜ் முடிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் மை சீனியர்ஸ் அண்ட் மை ப்ரொஃபஸர்ஸ். ஈவன் ஆஃப்டர் ஒர்க்கிங் இன் இண்டிபெண்டன்ட் கிளினிக்ஸ், அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்னால் யூ நோ ரைட், தேர் வில் பி லாட் ஆஃப் யூனோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், timings, appointments, personal space, everything. You know, there will be a lot of restrictions from the managements. So I thought, okay, I know ஒரு one-to-one attention or ஒரு ஒரு பர்சனல் கேர், ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு யூனிக்னஸ், ஒரு பர்சனல் கேர் அண்ட் வித் குட் சர்வீஸ், ஐ தாட் ஓகே ஒய் நாட் டு ஸ்டார்ட் இண்டிவிஜுவல் ப்ரைவேட் ப்ராக்டிஸ். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ திங்க் யூ ரிமெம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறச்சே இந்த நேம் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னு ஐ திங்க் யூ ரிமெம்பர், ரைட்? கண்டிப்பாக அதை மறக்க முடியுமா? 2 பேருமே சேர்ந்து அனன்ஷி நம்ம டாட்டர் நேமை வைக்கணும்னு ஆசைப்பட்டு வி ஹவ் கெப்ட். ஸோ ஒரு பர்சனல் டச் பேஷண்ட்க்கு கொடுத்து நல்ல கேரோட கொடுக்கணுன்ற மோட்டோவோட, சர்வீஸ் மைண்டடோட வி ஸ்டார்டட் இன் 2018. So with 13 years of experience you have reached, you have seen lot of patients, right? So I think you remember when we start our first practice 2018 la. So I think we both remember the first patient we enter into the clinic during our inauguration day, I think la. எஸ், இனாக்ரேஷனுக்கு முன்னாடியே when we were doing all the interior works, ஒரு பேஷண்ட் வந்து they were following up and still we are giving the best treatment for that patient for the entire family. Oh, even now also நம்ம ஐ திங்க் till they are our patient and இன்னும் நம்ம கூட தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு years and years they are with us, and so I still can remember that how we started at the first phase of Ananshi Dental Care in the year 2018. I still can remember. எஸ், இல்லை ஆக்சுவலாக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கேரோட இப்போவும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இனிஷியலாக வந்து ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட்டில் கம்மியாக ஸ்டார்ட் பண்ணோம். தென் வி எக்ஸ்பேண்டட் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் with all the modern equipments, and with 13 years of experience we are giving good treatments for the patient. And not only that, I think OPG வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து we used to ask them to take it outside. ஸோ உள்ளே வந்து இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சி we started in first floor. ஸோ full mouth x-ray செட்டப்போட we started in during the COVID 2021 we started this journey. Super. Yeah, as you said, we have an advanced and utmost experienced doctors in our center. So that they can able to, so ஒரே பேஷண்ட் வந்தாங்கன்னா வித் அண்டர் ஒன் ரூஃப்லேயே இட் இஸ் அ மல்டிடிசிப்ளினரி அப்ரோச்சாக இருக்கும். ஸோ ஒரே ரூஃபில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லாமே இருக்கிறனால தே கேன் ஏபிள் டு கெட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் த நீட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீ ஏன் இங்கே ஆக்சுவலி இங்கே உட்காந்துட்டுருக்க? ஸோ இது வரைக்கும் வந்து 1-to-1 தான் பேஷண்ட்க்கு அவேர்னஸ் வந்து ஓரல் ஹைஜீன், ஹெட் அண்ட் நெக்கில் என்னென்ன பிரச்சனை வரும், அதை எப்படி டாக்கிள் பண்ணணும், அண்ட் எது எமர்ஜென்சி எல்லாமே சொல்லிட்டு இருந்தோம். பட் நிறைய பேருக்கு ஓரல் ஹைஜீனா ஜஸ்ட்டு வந்து ப்ரஷ் பண்ணால் போதும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வாயில் என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு விஷயத்தை பற்றியும் என்னென்ன பிரச்சனை வரும் வாயில் அப்படின்றத வந்து
சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் அவர் இன்ட்ரடக்ஷன் அண்ட் பாட்காஸ்ட்டாக தான் நம்ம வந்து வி ஆர் டூயிங் இட். கோயிங் ஃபார்வர்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஹெட் அண்ட் நெக் ரிலேட்டட் இஷ்யூஸு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பேஷண்ட் வந்து ப்ரஷ் பண்ணால் எனக்கு எல்லாமே போயிடும், எனக்கு தான் வலி ப்ராப்ளம் எதுவுமே இல்லையே, ஸோ அப்போ எல்லாமே எனக்கு என்ன, நான் ஏன் வந்து செக்கப் வரணும். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் ஒன்று ப்ராட் பேஸாக உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் வி ஆர் டூயிங் திஸ் பாட்காஸ்ட் இன்ஃபேக்ட். ஸோ அதனால் வந்து என்னன்னா, இப்போது ஒரு வீட்டில் வந்து எப்படி வந்து ஒரு டோர்ஸ் வந்து வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டோ, ஸோ அதே மாதிரி நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா மவுத்துன்றது வந்து ஓரல்ன்றது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்தாலும் ஓரல் சைன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு காட்டும். ஸோ யூ கேன் ஸ்டில் ரிமெம்பர் டாக்டர்ஸ் அந்த காலத்துலலாம் வந்து ஐஸ்லாம் பார்த்துட்டு டார்ச் வச்சுட்டு நாக்கை வெளில போடுங்க, வாயை காட்டுங்க, த்ரோட்டை காட்டுங்கன்னு சொல்கிறாங்களே. ஸோ ஓரல் சைன்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய இருக்குது இன்ஃபேக்ட். ஸோ டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ரியாலிட்டியில் தான் நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து அதுவும் தமிழில் வந்து ஸோ தட் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த இஷ்யூ விச் தே ஆர் ஃபேஸிங். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைன்ஸ் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அண்ட் அந்த மோட்டிவ் தான் வந்து நம்மளோட இந்த பாட்காஸ்ட் ஆக்சுவலி வந்து வி ஆர் ஸ்டார்டிங் வித் திஸ். ஐ திங்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பேஷண்ட் அனீமிக்காக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அனீமிக்னா அவங்களுக்கே தெரியாது, பட் நம்ம வாயில் இருக்கிற சைன்ஸ் வச்சு வி ஃபவுண்ட் அவுட் அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு சரியாயிடுச்சு. எஸ் எஸ். ஸோ வி ஆர் நாட் ஜஸ்ட் அ டூத் டாக்டர், ஸோ வி சி எவ்ரி திங் இன் ஹெட் அண்ட் நெக் ரீஜன். ஸோ இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுன்றதான் நம்மளோட மெயின் மோட்டோ. ஸோ வரப்போகிற வீடியோவில் ஃபுல்லாக ஓரல் ஹெல்த், டென்டல் ஹெல்த் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு எனி டவுட்ஸ் ரிலேட்டட் டு ஓரல் ஹெல்த் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம ஒரு எபிசோடில் பார்ப்போம். ஸ்டே டியூன் வித் சைனிங் ஆஃப் டாக்டர் பரத். ஸோ ஸ்டே டியூன், சைனிங் ஆஃப் டாக்டர் ராதிகா.